செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு. மத்திய மாநில உறவுகளை மேம்படுத்துவது, நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை, மாநிலங்களின் மீதான நிதிச்சுமை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் முடிவுகளும் அவசியம். உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். தண்ணீர் நம்மை ஒன்று சேர்க்க வேண்டும், பிரித்துவிடக் கூடாது என தென்மண்டல முதல்வர்கள் மாநாட்டில் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் பேச்சு. ஆறுகளுக்கு அரசியல் எல்லை தெரியாது எனவும், கடைமடை மாநிலங்களின் உரிமைகளை மதிக்கிறோம் எனவும் உறுதி. மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் வெற்றி பெற்றதற்காக எந்த மாநிலத்தின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவ சதவீதமும் குறையக்கூடாது. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தெளிவான சட்டப்பூர்வ உறுதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் அமித்ஷாவின் பார்த்த முதலமைச்சர் விஜய் ஒரே வாரத்தில் அந்தல்பல்டி அடித்துவிட்டதாக திமுக ஐடி விங் குற்றச்சாட்டு. கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் தாவேகாவின் இரட்டை வேட நாடகத்தை கேள்வி கேட்பார்களா, இல்லை இதற்கும் முட்டுக் கொடுப்பார்களா என்றும் கேள்வி. தொகுதி மறுவரையறை தொடர்பாக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிய முதல்வர் விஜய் ஒரே வாரத்தில் தனது நிலைப்பாட்டில் இருந்து மாறியிருப்பது முரண். சட்டமன்றத்தில் தாவேக அரசு நிறைவேற்றிய தீர்மான நாடகம் அம்பலமாகியுள்ளதாகவும் டிடிவி தினகரன் எக்ஸ் பதிவு. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக தாவேக ஐடி விங் விளக்கம். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் முதலமைச்சர் விஜயின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் உறுதி. நிதி பகிர்வில் தேவை மற்றும் செயல்திறன் ஆகிய இரண்டும் கணக்கில் கொள்ளப்பட வேண்டும் என முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். தென் மாநிலங்களுக்கு சிறப்பு சலுகை வேண்டாம், நியாயமான மற்றும் சமமான நிதி அணுகுமுறை வேண்டும் எனவும் பேச்சு. நீட் தேர்வில் இருந்து விலக்களித்து 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ இடங்களை நிரப்ப வேண்டும். நீட்டில் இருந்து விலக்கு என்பதே தமிழ்நாட்டின் நிலைப்பாடு எனவும் முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். தென் மாநிலங்களின் பொருளாதார வலிமைக்கு இணையான அரசியல் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் கோரிக்கை. தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவ பங்கு எண்ணிக்கையிலோ அல்லது விகிதாச்சாரத்திலோ குறைக்கப்படவிடக்கூடாது எனவும் வலியுறுத்தல். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பதிலாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்பு. தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டிக்கு பதிலாக மாநில துணை முதலமைச்சர் மல்லுபாட்டி விக்ரமார்கா பங்கேற்பு. தென்மண்டல கவுன்சில் கூட்டத்தில் 6 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்த புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன். காரைக்காலுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்பட வேண்டிய 7 டிஎம்சி காவிரி நீரை சேமிக்க நீர்த்தேக்க திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தல். தென் மாநில முதலமைச்சர்களுடன் மதிய உணவு அருந்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. முதலமைச்சர்கள் விஜய், சிவகுமார், சந்திரபாபு நாயுடு, சதீசன் உள்ளிட்டோர் மதிய உணவில் பங்கேற்பு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் மாமல்லபுரம் பயணம் திடீரென ரத்து. கோவளத்தில் நடைபெற்ற தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாட்டை முடித்துக் கொண்டு டெல்லி கிளம்பினார். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பேசப்பட்டது என்ன என அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். காவிரி விவகாரம் குறித்து மாநாட்டில் பேசவில்லை எனவும் பேட்டி. முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்க வேண்டும். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் கேரள முதலமைச்சர் சதீசன் வலியுறுத்தல்.
முல்லை பெரியாறு அணை உறுதித்தன்மையுடன் இருப்பதால் புதிய அணை கட்ட தேவையில்லை. கேரள முதலமைச்சரின் புதிய அணை குறித்த கேள்விக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதில். கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமாருடன் காவிரி தொடர்பாக எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அதே நிலைப்பாட்டில்தான் எப்போதும் இருப்போம் என்றும் உறுதி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கருப்பு கொடி காட்டி களங்கம் விளைவித்த மாணிக்கம் தாகூரை மக்கள் ஒருபோதும் மன்னிக்கப் போவதில்லை. அரசியல் நாகரிகத்தின் அடிப்படையை தெரிந்து கொள்ளுங்கள் எனவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எக்ஸ் பதிவு. தமிழ்நாட்டின் உரிமையை எந்த காரணத்திற்காகவும் முதலமைச்சர் விஜய் விட்டுக் கொடுக்கக்கூடாது. ஒரு நிலைப்பாடு எடுத்தால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும் எனவும் தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா வலியுறுத்தல். தொகுதி மறுவரையறை, தேர்தல் பத்திர நன்கொடை, வாக்கு திருட்டு உள்ளிட்ட விவகாரத்தில் மத்திய பாஜக அரசை கண்டித்து காங்கிரஸ் தீர்மானம். மேகதாது காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் துணை நிற்போம் என்றும் உறுதி. தமிழக மக்களின் வாழ்வாதார பிரச்சினையில் காங்கிரஸ் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாது. காங்கிரஸ் பொதுக்குழு கூட்டத்தில் மாணிக்கம் தாகூர் பேச்சு. மேகதாது அணையால் தமிழ்நாட்டிற்காகத்தான் அதிக பயன் என கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் பேட்டி. மேகதாது அணையில் பெங்களூருக்கான குடிநீரை தவிர்த்து ஒரு சொட்டு கூட எடுக்க மாட்டோம் என விளக்கம். 21 அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை சபாநாயகர் கைவிட்டது சரிதான். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கு. தேவநாதன் சுதந்திர போராட்ட தியாகியா, சிறையில் இருக்கட்டுமே என சென்னை உயர்நீதிமன்றம் ஆவேசம். சென்னை கோட்டையை நோக்கி தூய்மை பணியாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் பேரணி. பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடப்பதால் புறநகர் ரயில் சேவையில் மாற்றம். ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை வேலை நாட்களில் 4 புறநகர் ரயில் சேவைகள் ரத்து. நாகை மாவட்டத்தில் குறுவை சாகுபடியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கக் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற போராட்டக்காரர்களை போலீசார் தடுக்க முயன்றதால் தள்ளுமுள்ளு. எம்எல்ஏக்களுக்கு என்ன கார் வழங்கலாம் என்பது தொடர்பாக தலைமை செயலகத்திற்கு 6 வகையான கார்களை வரவழைத்து டெஸ்ட் டிரைவ். அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் வழங்கப்படும் என பேரவையில் முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்ட நிலையில் மாடல்களை ஆய்வு செய்த தமிழக அரசு. கடனை வாங்கி சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் கார் வழங்குவது ஏன் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்கும் இதுபோன்ற திட்டங்களை கைவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தாவேகாவில் இணைந்தேன், ஆனால் அந்த கட்சியில் தற்போது இருக்கிறேனா இல்லையா என்பது தனக்கு தெரியாது. தனக்கு தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனையே முக்கியம் என நடிகர் மன்சூர் அலிகான் பேட்டி. சவுதியில் தமிழக மீனவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டதாக தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி. உயிரிழந்த மீனவர் மாவீரன் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்து வருவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம்.
தீபாவளி பண்டிகைக்குள் ரேஷன் கடைகளில் தரமான சன்னரக அரிசி வழங்கப்படும். சட்டப்பேரவையில் உணவுத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் உறுதி. சட்டப்பேரவையில் ரேஷன் அரிசி குறித்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களிடையே காரசார விவாதம். ரேஷன் அரிசி சாப்பிட்டால் சர்க்கரை நோய் கட்டுக்குள் வரும் என திமுக முன்னாள் அமைச்சர் KN நேரு பேச்சு. மனசாட்சியே இல்லாத நிறுவனம் என்றால் அது NLC நிறுவனம்தான். விளைநிலங்களை அழித்து தண்ணீரையும் உறிஞ்சி எடுத்து விட்டார்கள். நிறுவனத்திற்காக நிலம் கொடுத்த மண்ணின் மைந்தர்களுக்கு நியாயமாக வேலை கொடுக்க வேண்டும். ஆனால் நுழைவுத் தேர்வு நடத்தி வேலைக்கு ஆட்கள் எடுப்பதாக சௌமியா அன்புமணி புகார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 82வது பிறந்தநாள் இன்று அனுசரிப்பு. டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை. பாஜக மற்றும் RSS அமைப்பு சிறுபான்மையினர், தலித்துகள் மற்றும் பழங்குடியினரை ஓரங்கட்டுவதாக ராகுல் குற்றச்சாட்டு. மத இன வேறுபாடுகளை கடந்து அனைவரையும் அரவணைக்கும் ஜனநாயக சிந்தனையை உருவாக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். வந்தே மாதரம் பாடலின் 2 சரணங்களை மட்டுமே பாட காங்கிரஸ் கட்சி முடிவு செய்திருப்பது தேச விரோதம் என அமித்ஷா காட்டம். வாக்கு வங்கி அரசியலை முன்வைத்து காங்கிரஸ் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை மக்கள் எதிர்க்க வேண்டும் எனவும் வேண்டுகோள். மும்மொழி கொள்கையை நடப்பாண்டில் அமல்படுத்தப்படுவதை பரிசீலிக்க வேண்டும். மத்திய அரசின் CBSE நிர்வாகத்திற்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். சேலம் மாவட்டம் சங்ககிரி தனியார் மகளிர் கல்லூரியில் ஓணம் பண்டிகை நிகழ்ச்சி கோலாகலம். செண்டை மேளம் முழங்க ஓணம் புடவையுடன் ஆயிரக்கணக்கான அழகு தெய்வதைகள் நடனமாடி உற்சாகம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் கோலாகலம். கேரள பாரம்பரிய உடைகள் அணிந்து கல்லூரி வளாகத்தில் அத்தப்பூ கோலமிட்டு செண்டை மேளம் முழங்க நடனமாடி மாணவ மாணவிகள் அசத்தல்.